எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹேப்பி நியூ இயர். பீயிங் ஃபேமிலி ஃபோலோவர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப நாளா என்ஜாய் பண்ணி வந்தேன். அதுக்கு முக்கியமான ஒரு தேங்க்ஸ். நம்ம ஒரு வெப்சைட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து டேட்டா என்ட்ரி நான் லான்ச் பண்றேன். இன்னைக்கு நம்ம பயோட லிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க டேரக்டா வெப்சைட் நீங்க போய் பார்த்து என்ன டீடைல்ஸ் வேணுமோ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு புடிக்கிறதுல ஈஸியா ஆயிடும். கேட்கப்ப ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா என்னால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரே ஆளா மெயின்டைன் பண்றேன். நான் வந்து ஒர்க்கும் பண்ணணும். ப்ளஸ் இதையும் பார்த்துக்கணும். நீங்க இப்போ ரீசெண்டா போன முருகர் வீடியோல இந்த மாதிரி போர் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்ச ஒரு 3 இருந்து பிளஸ் 12 கால்ஸ் பிளஸ் வருது. இது எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியல. ஆனாலும் இது முடிஞ்சு நான் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நான் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதை பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் எடுத்து போய் கால் பண்றீங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஏன்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு போய் ஒரு நைட்ல என்னால முடிஞ்சது எப்பதான் அப்படியே கொடுங்க அப்படியே கொடுக்குறேன். அது மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 டேஸ் எனக்கு 1 வீக்ல வந்து உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா கஸ்டமைஸ் சரி நீங்க எதனா தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்லாக் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏன்னா சிஸ்டம் மூலியமா இதுக்கப்புறம் நடக்க போகுது. எனவே நீங்க வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு பயோ ஆட் பண்றேன். அதுக்கு என்னன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. டேரக்டா அதை நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் 1 ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரைஸ் டீடைல்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும். அது என்ன சைஸ் வேணாலும் நம்ம அது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட விஜய் முக்கியமான சிலை இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிலை பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிவன் சிலை தான். இது பாத்தீங்கன்னா 25 முகம் 50 கைகள் உள்ள ஒரு சிவன். இவரோட நேம் பாத்தீங்கன்னா சதாசிவம். இதுல இருக்க ஒரு முகமும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் இருக்கு. சிரிச்சு அந்த முகமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் இருக்கு. அதெல்லாம் 50 கையும் 50 ஆயிரம் டிஃபரெண்டா இருக்கு. இது ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி ஹைட். இதை வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இது கொடுத்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 month or 8 month கிட்ட ஆக போகுது. எனக்கு ஒர்க்கிங் டைம் மட்டும் பாத்தீங்கன்னா என்னோட கரெக்டான ஒர்க்கிங் டைம் 6.5 month கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த சிலையை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலை. இதுக்கு அடுத்தது இந்த பீஸ் பண்ணணும்னு சொன்னா அது முடியவே முடியாது. எனக்கு சான்சஸே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பீஸ் பண்ணேன். அப்புறம் ஸ்கேன் பீசஸ் இது வந்து நீங்க இந்த வீடியோ யாரும் பார்த்தாலும் சரி ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க. கால் பண்றதா வாட்ஸ்அப் என்கொயரி பண்ணுங்க. நீங்க செகண்ட் பீஸ் பண்ணணும்னு சொன்னா அது பண்ண முடியாது. நான் இந்த வீடியோல இப்படியே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஆர்டருக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண தலையும் அதே ஆஃபீஸ் இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால உங்களுக்கு இதே சில வேணுமாலும் நெக்ஸ்ட் பண்ண முடியாது. நீங்க பார்த்துக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் சிவன் தான். இது ஒரு இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கானது. இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு மும்பை கிட்ட ஒரு கோயிலுக்கு வராங்க. ரொம்ப விசேஷமான தகவல். முக்கியமான விஷயம் கல். இது பாத்தீங்கன்னா பச்சை கல் சொல்லுவாங்க. பச்சை கல்ல பண்ணிருக்கும். நல்ல உயிரோக்கம் இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கேட்குறீங்க கல் சிலைகள் வீட்டில் வைக்கலாம். ரீசெண்டா ஒரு பழனி வந்து இருக்கேன். அது வந்து நிறைய பேர் அப்படியே கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் என்கொயரிஸ் வாங்குறாங்க. என்கொயரிஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாருமே நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன். ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் இவ்வளவான்னு கேட்குறீங்க. அதாவது அதுல வேலையை பார்க்க மாட்டீங்க. நீங்க ரெசின்ல கொடுத்து வாங்குறீங்க. லைக் மோல்டு ஸ்டாச்சு டீங்கா இதெல்லாம் வாங்குறீங்க. அதெல்லாம் வந்து நீங்க வேல்யூவே இல்லாம வாங்கிப்பீங்க. ஆனா உட்காந்து கையில அடிச்சு முழுக்க ஒரு கடை பண்ண 22 நாள் ஒரு மாசம் எடுத்துக்கிட்ட டைம். அப்படிங்கும்போது அந்த கூலி கல்லு காப்பி எல்லாமே இருக்குல்ல. நீங்க யாரும் எடுத்த உடனே ஒரு ஆபீஸ்ல வந்து அவமானப்படுத்துற மாதிரி இவ்வளவான்னு கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அது தயவு செஞ்சு யாரும் நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க. இனிமேலும் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்லைன்னா அது வேண்டாம். ஓகேங்களா?